அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் காரணமாக மே 14ஆம் தேதி முதல் பல நன்மைகள்லாம் நடைபெறும். சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு மாறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் சில ராசிக்காரங்களின் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சுகபலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். சூரிய பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு, ரிஷபராசியின் 4 கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்டவற்றால் 12 ராசிகளின் மீது தாக்கம் ஏற்படும். கிரகங்களின் ராஜா என சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார். இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நாள் தமிழ் மாதமாக பிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபராசியில் சூரிய பகவான் செய்திருக்கும் காலம் வைகாசி மாதம் என அழைக்கப்படுது. மேலும் ரிஷபராசியில் குரு சுக்கிரனுடன் சூரியன் இணைய உள்ளார். வைகாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசி அதிபதியான சூரிய பகவான் கர்மஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து உள்ளார். இதன் காரணமாக உங்கள் செயல் திட்டங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும். அதன் மூலம் நிதி நன்மைகளை பெறுவீங்க. சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் பெற்று அடைவீங்க. பிறரிடம் சிக்கி உள்ள உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களின் உடல்நிலை மேம்படும். சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிகவும் சாதகமான பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களின் தொழிலில் உறுதியும் மன வலிமையும் பெறுவீங்க. வேலை தொடர்பான கவலைகள் நீங்கும். உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பல சவால்களை எதிர்கொண்டு வெற்றிகளை பெறுவீங்க. குடும்பத்திலும் சரி, பண விவகாரத்திலும் சரி உங்களின் மரியாதை அதிகரிக்கும். தந்தையுடனான உறவு மேம்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு சிம்மராசியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகத்தை பற்றி தான். எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரத்தினால் எதிர்பாராத திருப்பம் உண்டாகலாம். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். திறமையாக எதையும் நீங்கள் சமாளிப்பீங்க. திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மைகள் உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பாங்க. நிலுவையில் உள்ள தொகை சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாதகமான முடிவை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதை மதிப்பு கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமையில் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குலதெய்வத்தை தீபம் ஏற்றி வழிபட, வயசான தம்பதிகளிடம் ஆசீர்வாதம் பெற எல்லா காரியங்களும் நன்மை உண்டாகும். தொழில் சிறக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூரம்.
கொடுத்த வாக்கின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ளும் உங்களுக்கு இந்த மாதம் தனாதிபதி புதன் சஞ்சாரத்தினால பொருள் வரவை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படலாம். புது வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோகம்லாம் உங்களுக்கு ஏற்படும். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெறுவாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். எதிர்பார்த்த பலன் தாமதப்படும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளால் நன்மை ஏற்படும். அவர்களது திறமை கண்டு மனமகிழ்ச்சி கொள்வீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மந்தமாக காணப்படும். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படித்து வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்தரம் 1ஆம் பாதத்தை பற்றி தான். புத்தி நுணுக்கத்தால் காரியங்களை சாதுரியமாக சாதித்து கொள்ளும் உங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும். ஆனாலும் சுபமாக எதுவும் நடந்து முடியும். புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடன் கவனமாக பேசி பழகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்களுடன் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மூலம் ஏற்பட்ட டென்ஷன்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வாங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த வேற்றுமையாகலும். பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். திறமை வெளிப்படும். மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து போவது நல்லது. கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உதவும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பெருமாளை வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். தைரியம் பிறக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது வைகாசி மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.